எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2-3 தோசைக்கு தான் மாவு இருக்கும். அதை வச்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சர்வ் பண்ண முடியாது. அந்த மாவு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கிறது தான். அடிஷ்னலாக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. சின்ன வெங்காயம், கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பெருங்காயம், சோள மாவு, இதெல்லாம் நான் இப்போ வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது எதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடாம எல்லாமே நம்ம சேர்த்துக்கிற ஒரு பொருட்கள் தான். எதையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் முழுசாக போடாமல் கட் பண்ணியே வந்து கொடுங்க. அது நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். மிளகு மட்டும் நான் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மென்று சாப்பிட்றது நல்லது. ஸோ தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி கட்டியாக வராமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வடை மாவு நம்ம வந்து பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும். நான் சொன்ன பொருட்கள் தான் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி தோசை மாவில் உப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா வேணாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே நமக்கு வந்துருச்சு. வடை எப்படி நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம போடுவோம், அதே டைப்பில் வந்து நீங்கள் போடலாம். நான் அதே மாதிரி தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பண்ணது. ஸோ வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு மிதமான ஒரு பொன்னிறமாக வரும்போதே வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இது. இதை நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது சட்னி வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சட்னி, ரொம்ப காரம் இல்லாமல் தேவையான அளவுக்கு. எப்போதுமே நான் சட்னி ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கருவேப்பிலையை அதில் போட்டே வந்து அரைச்சிருவோம். அது நல்ல டேஸ்டியாக, நல்ல இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட தாளிப்பும் வந்து ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை தனியாக வேற நான் வந்து தாளித்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ராவாக சூப்பராக இருக்கும். அந்த டாப்பிங்ஸும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போது வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணியாச்சு. இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட், எப்படி இருக்க போகுது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு அதை அப்படியே டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம அப்படியே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா சட்னி, அதை எடுத்து அப்படி தாங்க ஒரு வாய் எடுத்து அந்த சட்னியில் தொட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. அப்படியே வந்து எல்லோரும் வேணும் வேணும் வேணும்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆயில் வந்து அதிகமாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வந்து வடைக்கு பண்ணுவோம் இல்லையா, ஆயில் வந்துட்டு ஒரு டிஷ்யூவில் வச்சு எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்